பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று தாவீது சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? நிச்சயமில்லாத நாட்களை நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை டாக்டர்ஸ் நீங்கள் பழைக்க மாட்டீங்க அப்படின்னு எசேக்கியாவை பார்த்து சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு மரண பயத்தோடு இருக்கலாம். எவ்வளோ சாதிக்கணும், என்ன நடக்க போகுதோன்ற ஒரு பேனிக்கில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதாம். அந்த காலங்கள் நிறைவேறும் வரைக்கும், நல்ல காலம்னு ஒன்று இருக்குது, கெட்ட காலம்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த கெட்ட காலத்தில் நம்ம இப்பொழுது தாண்டி கொண்டு இருக்கலாம், சத்ரு நம்மை பிழிந்து எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து சுகித்திருக்கிற நன்மையான காலங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். ஆனால் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த காலத்திலே அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களின் கைக்கு, என் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை தப்புவியும். அவங்களுடைய பேச்சுகள், மனமடிவுகள், த ஹர்ட், த wounds that they bring, எவ்வளவோ கிரிட்டிசிசம்ஸ், முடியாத சூழ்நிலையிலே நீ தவிக்கும் நேரங்களிலே உன்னை பார்த்து சிரிக்கிறவர்கள் உண்டு. இவங்க எல்லாத்துக்கும் உன்னை தப்புவிக்க வேண்டும், என்னை தப்புவிக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கட்டாயம் உன்னை தப்புவிக்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை நோக்கி நீ பார்க்கும் மட்டும் உனக்கு எந்த குறைவும் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையான காலங்கள் நிறைவேறுகிற நாட்கள் இவைகள். ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ while. You will see the goodness of God and you will see the bountiful blessings of God. May God bless you with this prophetic word today. Amen.